அதில் எதை எடுத்தாலும் 50 ரூபா. கிளிப் 50 ரூபா, இந்த கிளிப் வந்து 50 ரூபா, இந்த பூல் எல்லாமே 50 ரூபா தான். எல்லா சாமானும் 50, 100, 50, 100. கேள்வி எல்லாம் பெரிய பெரிய விழாக்கு தான் கேள்வி. இப்போ இதெல்லாம் வந்து 28,000 ரூபாய் அந்த குத்து விளக்கு. இதான் வந்து கதிர்காமத்தோட மெயின் வந்து நுழைவாயில். ஸோ இங்கேருந்து தான் வந்து கதிர்காமத்தில் வந்து நாங்கள் உள்ளே போக போகிறோம். வெளியில் உள்ள நடக்கிற எல்லாமே காட்டிட்டு, அதாவது வெளியே உள்ள மக்கள் கூட்டங்கள், வெளியே வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அது எல்லாமே காட்டிட்டு கடைசி அவங்களுக்கு வந்து கதிர்காமத்தில் வந்து பார்க்குறேன். கதிர்காமத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு. ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் வந்து 8 மணி. இப்போ மட்டக்களப்புலேருந்து இப்போ கதிர்காமத்தை நோக்கி போகிற பஸ்ஸில் தான் இப்போ நாங்கள் வந்து கதிர்காமத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ எப்போயுமே வந்து வாகனத்தில் தான் போவோம். இந்த தடவை ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு சொல்லி தான் இப்போ பஸ்ஸில் வந்து போய்கிட்டு இருக்கோம். அதாவது நீங்கள் வந்து மட்டக்களப்புலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பஸ்ஸில் வந்து அழகாக போகலாம். அதாவது மட்டக்களப்பில் மட்டுமில்லை, மற்ற மாவட்டங்கள்லேருந்து நீங்கள் பஸ்ஸில் வந்து போகலாம். ஸோ நான் வந்து மட்டக்களப்புலேருந்து இப்போ கதிர்காமத்தை நோக்கி வந்து பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன். ஸோ போகிற வழியில் என்னென்ன விஷயங்களை பார்க்குறோம்ன்றதை வந்து நீங்கள் வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பஸ் வந்து மட்டக்களப்பு டவுனால் வந்து போய்கிட்டு இருக்குது. இதான் பார்த்திங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு டவுன். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்தது இது வந்து கல்லடி, சரி அரசடி. ஸோ இப்போ வந்து பஸ் வந்து அரசடியால் வந்து போயிட்டுருக்கு. இதான் வந்து அரசடி மணிக்கூட்டு கோபுரம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு அழகான ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு பாருங்கள். ஓகே, இதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஜிவி ஹாஸ்பிட்டல் ரோட். இதிலேருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் வந்து கல்லடி பாலம். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லடி பாலம். அங்கால உள்ளது வந்து பழைய பாலம், இது வந்து புது பாலம். இது வந்து இப்போ புனரமைக்கப்பட்ட பாலம். ஏற்கனவே வந்து யூஸ் பண்ண பாலம் வந்து அந்த கருப்பு கலரில் இருக்குது. அதுதான் வந்து ஏற்கனவே பாவிச்ச பாலம், கல்லடி பாலம். இப்போ பஸ்ஸில் போனீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். ஒரு நிறைய இடங்களை வந்து பார்த்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து காத்தாங்குடியால் வந்து பஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. பஸ் வந்து நல்ல ஸ்பீடாக தான் போகுது. அதாவது இது வந்து காத்தாங்குடியால் வந்து பஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கழுதாவளை பிள்ளையாருண்டு ஒரு கோயில் இருக்குது ரோட்டோரத்தில். அதாவது கதிர்காமம் போகிற பஸ்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே தான் வந்து கும்பிட்டு தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து அதாவது வந்து கிழக்கு மாநிலத்திலேருந்து போகிற சகல வாகனங்களும் இந்த கழுதாவளை பிள்ளையார்கிட்ட முன்னுக்கு நின்று கும்பிட்டுட்டு தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு தான் பாருங்க போகிறாங்க. சகல பஸ்ஸும் நிற்கிது. நாங்கள் வந்த பஸ் வந்து முன்னுக்கு நிற்கிது. கழுதாவளை பிள்ளையார் டெம்பிள்னு போட்டிருக்காங்க பாருங்கள். வார வாகனம் எல்லாமே இங்கே தான் நிற்கிது. இப்போ பஸ் வந்து சம்மாந்துறையால் போயிட்டுருக்கு. இந்த சம்மாந்துறையோட அந்த அழகை பாருங்களேன், எவ்வளோ பச்சை பசேருன்னு இருக்குண்டு. இந்த சம்மாந்துறை சைடு வந்தீங்கன்னு சொன்னால் அதாவது 2 சைடும் வந்து ஃபுல்லாக வந்து வயல்வெளி தான். அதாவது பச்சை பசேருன்னு இருக்குது பாருங்கள். இந்தியாவில் நீ போகிற இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும். ஒரு பச்சை பசேருன்னு இடமா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்மாந்துறையை தாண்டி பஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போயும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து வயல் அது இது மாற்ற எவ்வளோ ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சிகள் என்று பாருங்களேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே அவ்வளோ இடங்கள். அதாவது நீங்கள் கதிர்காமம் போகிற வழியில் வந்து நிறைய இடங்கள் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து சாப்பாட்டுக்கு நிற்கிது. இதில் ஒரு கடையில் வந்து சாப்பாட்டுக்கு நிப்பாட்டியிருக்காங்க. இது இடம் பேர் வந்து சியாபலம்புன்ட்டு போட்டிருக்கு. இது சாப்பிடுவோம். இது
அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோடாவும் சோடிஸும் வாடகையும் மேலே ப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்மளோட பஸ் அங்கே நிற்கிது கதிராமம். வாழைச்சேனே கதிராமம் சிடிபியில் தான் புக் பண்ணி வந்தேன். இப்போ வந்து பிபிலையை தாண்டி பஸ் வந்து கதிராமத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பிபிலைக்கு இஞ்சாலையும் கூட பாருங்களேன், எவ்வளோ ஒரு இயற்கையான ஒரு காட்சிகள். இங்கே ஃபுல்லாக வந்து நிறைய வந்து மலைத்தொடர்கள் தான் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதிகளவாக நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இப்போ வந்து செல்ல கதிராமத்துக்கு வந்தாச்சு. அதாவது நீங்கள் வந்து கதிராமத்துக்கு போகிறதுக்கு முதல் வந்து நிறைய மக்கள் வந்து இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வருவாங்க. ஸோ இதுதான் வந்து செல்ல கதிராமம். அது வந்து பெரிய கதிர்காமம். இப்போ நாம் போகிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கதிர்காமம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த செல்ல கதிர்காமத்துக்கு போகிற ஆட்கள்லாம் வந்து இப்போ இறங்குவாங்க. ஆனால் வந்து கூட்டம் வந்து 2 இடத்துலையும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கேயும் வந்து கூட்டமாக தான் இருக்கும், இங்கேயும் கூட்டமாக தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து இங்கே ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வருவாங்க. இது வந்து செல்ல கதிர்காமம். இப்போ பஸ் வந்து நிற்க போகுது. அதாவது இங்கே வந்து இறங்குற ஆட்கள் எல்லாமே இறக்கிட்டு அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா பெரிய கதிர்காமத்துக்கு பஸ் வந்து போகும். ஓகே, இப்போ வந்து பெரிய கதிர்காமத்துக்கு வந்தாச்சு. அதாவது செல்ல கதிர்காமத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தூரத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெரிய கதிர்காமம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பெரிய கதிர்காம பஸ் ஸ்டாண்ட். இப்போ நாம் வெற்றிகரமாக வந்து பெரிய கதிர்காமம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட நீங்கள் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிர்காம கோவில் இருக்குது. 1 கிலோமீட்டரும் இல்லை, ஒரு 500 மீட்டர் 400 மீட்டர் தூரத்தில் தான். அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிர்காம கோவில் இருக்குது. ஸோ இது வந்து பெரிய கதிர்காமம் கோவிலுக்கு முன்னுக்குள்ள பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பஸ்ஸுகளும் வந்து நிற்கும். நீங்கள் வந்து கோயிலை முடிச்சுட்டு உங்களோட ஊர்களுக்கு போகிறதுக்கு இவ்விடத்தை வந்தீங்கன்னு சொன்னால் சகல பஸ்ஸுகளும் நிற்கும். எல்லா மாவட்டத்துக்குரிய பஸ்ஸுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெரிய கதிர்காமம் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கும். அதாவது நீங்கள் வந்து வாகனத்துக்கு நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. எனி டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பஸ் இருக்குது. சகல மாவட்டத்துக்கும் நீங்கள் வந்து கொழும்பு போகிறாலும் சரி, மற்ற மாவட்டத்துக்கு போகிறாலும் சரி, இந்த கதிர்காமத்துலேருந்து இப்போ வந்து ஸ்பெஷல் பஸ் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து பயமில்லாமல் நீங்கள் வந்து வரலாம். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கதிர்காமம் பஸ் ஸ்டாண்ட். உங்களுக்கு பார்த்து தெரியும், அங்கால வந்து ஃபுல்லாக வந்து பஸ்ஸுகளாக தான் இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்களா எவ்வளோ பஸ்ஸுகள் வந்து பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. பஸ் வந்து அடிக்கடி இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம முன்னுக்கு தான் போகணும். கதிர்காம கோவில் இதில் இறங்கி போய் பார்ப்போம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிர்காமத்துக்கு வந்து இறங்கியாச்சு. இது நான் நிற்கிற இடம் வந்து கதிர்காமம் டவுன் இது. ஸோ இங்கேருந்து கதிர்காமத்துக்கு உள்ள வெளியில் எல்லா இடமும் அப்படியே வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். இது வரும் கதிர்காமத்தில் வரும் குதிரையில் நிற்கிது. என்ன சவாரியா அது? சவாரி குதிரையா? கதிராமத்தில் முன்னுக்கே வரணும், குதிரை நிற்கிது. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணிக்க கங்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது வள்ளியம்மை குளித்த மாணிக்க கங்கை இது தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அசுத்தமாக இருக்குண்டு. ஸோ அது என்னென்னு சொன்னால் நிறைய பேர் குளிக்கிறதால கொஞ்சம் கலங்கி போய் நிற்கிது. இதில் வந்து காலையிலேயே கொஞ்சம் வந்தீங்கன்னு சொன்னால் தண்ணி கொஞ்சம் கலக்கம் இல்லாமல் இருக்கும். இதுதான் மாணிக்க கங்கை. எல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் இங்கே வந்து.